வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது சிறப்பு ரயில்கள் தொடர்ச்சியாக இயக்கப்படும். அந்த சிறப்பு ரயிலுக்கு வரவேற்பு இருக்கும்போது நிச்சயமாக அந்த ரயில் நீட்டிக்கப்படும். அந்த வகையில் மே மாதத்தோடு முடிவடைய இருந்த ஒரு முக்கியமான சிறப்பு ரயில் ஜூன் மாதம் முழுவதும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி சார்லப்பள்ளி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தென் மத்திய ரயில்வேவால் இயக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயிலானது சைபர் 7615 அப்படிங்கிற நம்பரில் சார்லப்பள்ளியில் இருந்து செவ்வாய்க்கிழமை மாலை இந்த ரயிலானது புறப்படுகிறது. 5:50 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து ஓங்கோல் வழியாக ரேணிகுண்டா வந்து ரேணிகுண்டாவிலிருந்து திருப்பதி, காட்பாடி, திருவண்ணாமலை வழியாக விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து அரியலூர் வழியாக திருச்சிக்கு மறுநாள் மாலை 6:45 மணிக்கு வருகிறது. இந்த சிறப்பு ரயில் சேவை ஜூன் மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 07616 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு புதன்கிழமையுமே திருச்சிராப்பள்ளியில் இருந்து இரவு 9:50 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் இரவு 9:30 மணிக்கு இந்த ரயிலானது சார்லப்பள்ளியை சென்றடைகிறது. திருச்சியிலிருந்து திருப்பதிக்கும் திருச்சியிலிருந்து ஹைதராபாத்துக்கும் நல்ல இணைப்பாக இருக்கக்கூடிய இந்த சிறப்பு ரயில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புதன்கிழமைகளையும் நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக திருச்சியிலிருந்து ஹைதராபாத் போகிறதுக்கு டைரக்டாக ஒரு ட்ரெயின் சிறப்பு ரயிலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் ஒரு மாதத்திற்கு இங்கிருந்து திருப்பதி செல்பவர்களும் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஏன்னா இந்த ரயில் அரியலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம் வழியாக செல்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.